தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாண்புமிகு அம்மா பிறந்தநாள் கொண்டாட்டம், நலத்திட்ட உதவிகள் ஆலோசனைக் கூட்டம் உள்ளிட்டவை நடைபெற்றன. காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் பம்மல் நகர கழக செயலாளர் திரு ஜெயகோபி தலைமையில் பம்மலில் மாண்புமிகு அம்மாவின் பிறந்தநாளை முன்னிட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. 500க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் திரு தாம்பரம் நாராயணன், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு KN அரவிந்தன் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இதேபோல் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் ஆலந்தூர் பகுதி கழக செயலாளர் திரு மார்க்கெட் முருகன் ஏற்பாட்டின் பேரில் மாண்புமிகு அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் நங்கநல்லூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை காஞ்சி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கரிகாலன் வழங்கினார். திருவள்ளூர் மத்திய மாவட்டம் மதுரவாயல் பகுதி கழகம் சார்பில் மதுரவாயல் மின்சார வாரிய அலுவலகம் அருகே அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் 1071 ஏழை பெண்களுக்கு சமையல் உபகரணங்கள், சேலைகள் உள்ளிட்ட நல உதவிகள் வழங்கப்பட்டன. கூட்டத்தில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு லக்கி முருகன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அம்மா பிறந்த நாளை முன்னிட்டு நாகப்பட்டினம் தெற்கு மாவட்ட கழகம் அம்மா பேரவை இணைச் செயலாளர் டாக்டர் ஷாஜகான் ஏற்பாட்டின்படி திருமருகல் அடுத்த பாக்கம், கோட்டூர் மற்றும் வடகரை பகுதிகளில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் போன்றவை வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சந்திரமோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அம்மாவட்ட செயலாளர் திரு ஹென்றி தாமஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் SDPI கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வெற்றிக்கு பாடுபடுவது என உறுதியளித்தனர். தமிழர் நலன், பாசிச எதிர்ப்பு, மக்கள் நலன் கருதி அமமுக மற்றும் SDPI கட்சியின் இந்த வெற்றி கூட்டணியானது தமிழ்நாடு முழுவதும் வெற்றி நடை போடும். நெல்லை மாநகர் மாவட்ட கழகம் தச்சநல்லூரில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் கல்லூரி வேலாயுதம் தலைமை தாங்கினர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கழக வேட்பாளர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும். அதற்கு கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் நெல்லை மாநகர் மாவட்ட கழக அவைத் தலைவர் திரு ஜெகநாதன், தச்சநல்லூர் பகுதி செயலாளர் திரு பேச்சிமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மத்திய மாவட்ட கழகம் சார்பில் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மணம்பூண்டியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் திறம்பட பணியாற்றி கழக வேட்பாளர்களை அமோக வெற்றி பெற வைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் கழக அமைப்புச் செயலாளர் திரு கணபதி, மாவட்ட கழக செயலாளர் திரு விஸ்வநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். மதுரை புறநகர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் மேலூர் பகுதியில் மதுரை மற்றும் தேனி நாடாளுமன்ற தேர்தலுக்கான கழக பணிகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் அமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் திரு சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழகத்தால் அறிவிக்கப்படும் வேட்பாளரை ஆதரித்து வெற்றி பெறும் வகையில் கழக பணியாற்றுவது குறித்தும், வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன.